இனிய வணக்கம் உறவுகளே. உலகெங்கும் வாழும் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய பதிவில் நான் எடுத்த தலைப்பு என்னவென்றால், வாழ்நாளில் ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய கனடாவின் 18 முக்கிய சுற்றுலா இடங்கள். பகுதி 1 பகுதி 2ஆக பிரித்துள்ளேன். பகுதி 1இல் 9 இடங்களையும் பகுதி 2இல் 9 சுற்றுலா இடங்களையும் காண்போம். கனடா உலகின் மிக அழகான நாடுகளில் ஒன்றாகும். அற்புதமான இயற்கை காட்சிகள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் மறக்க முடியாத அனுபவங்களை வழங்கும் பல இடங்கள் இங்கு உள்ளன. சக்தி வாய்ந்த நீர்வீழ்ச்சிகள் முதல் பழமையான நகரங்கள் வரை வாழ்நாளில் ஒருமுறையாவது பார்க்க வேண்டிய முதல் 9 கனடிய இடங்களை பார்ப்போமா? முதலாவதாக நயகரா நீர்வீழ்ச்சி, ஒன்டாரியோ. கனடாவின் மிகவும் புகழ்பெற்ற இயற்கை அதிசயங்களில் ஒன்று நயகரா நீர்வீழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான மக்கள் இதன் பிரமாண்டமான நீர்ப்பாய்ச்சலை காண வருகின்றனர். ஹோர்ன் ப்ளோவர் படகு பயணம் மூலம் நீர்வீழ்ச்சிக்கு மிக அருகில் சென்று அதன் சக்தியை நேரடியாக அனுபவிக்கலாம். இரண்டாவதாக CN டவர், டொரண்டோ நகரத்தின் அடையாளமாக விளங்கும் CN டவர் கனடாவின் மிகவும் பிரபல்யமான கட்டிடங்களில் ஒன்றாகும். அதன் பார்வை மேடையிலிருந்து நகரத்தின் அற்புதமான காட்சிகளை ரசிக்கலாம். சாகச விரும்பிகள் உயரத்தில் அமைந்துள்ள எட்ஜ் வாக் அனுபவத்தை முயற்சி செய்யலாம். மூன்றாவதாக பேன்ஃப் தேசிய பூங்கா, அல்பர்டா. பேன்ஃப் தேசிய பூங்கா கனடாவின் இயற்கை பொக்கிஷங்களில் ஒன்றாகும். நீலப்பச்சை ஏரிகள், பனி மூடிய ராக்கி மலைகள் மற்றும் பல்வேறு வனவிலங்குகள் இதன் சிறப்புகள். குறிப்பாக லேக் லூயிஸ் போன்ற இடங்கள் உலகம் முழுவதும் புகழ்பெற்றவை. நான்காவதாக பழமை கியூபெக் நகரம். பழைய கியூபெக் நகரத்தில் நடப்பது வரலாற்றின் பின்னோக்கி பயணம் செய்வதை போன்ற உணர்வை தருகின்றது. கற்கள் பாதிக்கப்பட்ட தெருக்கள், பழமையான கட்டிடங்கள், சிறிய கஃபேக்கள் மற்றும் புகழ்பெற்ற ஷட்டே ஃப்ரண்டனக் ஆகியவை இந்த நகரத்தின் அழகை அதிகரிக்கின்றன. அது மட்டுமின்றி இது கிட்டத்தட்ட பிரான்ஸை போல இந்த இடங்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஐந்தாவதாக வட ஒளி, நார்தர்ன் லைட்ஸ், யூகன் டெரிட்டரி. இயற்கையின் மிக அற்புத காட்சிகளில் ஒன்றான வட ஒளியை யூகானில் சிறப்பாக காணலாம். செப்டம்பர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை இரவு வானில் பச்சை, ஊதா மற்றும் நீல நிற ஒளிகள் நடனமாடும் காட்சிகள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவமாகும். ஆறாவதாக பெக்கீஸ் கோவ், கலங்கரை விளக்கம், நோவா ஸ்கோஷியா. அட்லாண்டிக் கடற்கரையில் அமைந்துள்ள பெக்கீஸ் கோவ் கலங்கரை விளக்கம் கனடாவின் மிகவும் புகைப்படம் எடுக்கப்படும் இடங்களில் ஒன்றாகும். கடல் அலைகள், பாறைகள் மற்றும் சிறிய மீனவர் கிராமம் இந்த இடத்திற்கு தனிச்சிறப்பை வழங்குகின்றன. ஏழாவதாக கபிலானோ தொங்கு பாலம், பிரிட்டிஷ் கொலம்பியா. வன்கூவர் அருகே அமைந்துள்ள இந்த புகழ்பெற்ற தொங்கு பாலம் காடுகளின் மேல் உயரமாக அமைந்துள்ளது. பெரிய மரங்கள், மரமேடை நடைபாதைகள் மற்றும் மலைக்காடுகளின் அழகு பார்வையாளர்களை கவர்கின்றது. எட்டாவதாக பாராளுமன்ற மலை, ஒட்டவா. கனடா அரசின் மையமாக விளங்கும் பாராளுமன்ற மலை அழகான கோத்திக் கட்டிடக்கலைக்கு புகழ்பெற்றது. கோடை காலத்தில் நடைபெறும் காவலர் அணிவகுப்பு நிகழ்ச்சி பார்வையாளர்களை ஈர்க்கின்றது. ஒன்பதாவதாக ஹோப்வெல் ராக்ஸ், நியூ பிரான்ஸ்விக். உலகின் மிக உயரமான கடல் அலைகளால் உருவாக்கப்பட்ட தனித்துவமான பாறை அமைப்புகள் ஹோப்வெல் ராக்ஸின் சிறப்பு. குறைந்த அலை நேரத்தில் கடல் தரையில் நடக்கலாம். அதிக அலை நேரத்தில் கயாக்கிங் செய்யலாம். பகுதி 2இல் டைனோசோர் அருங்காட்சியகம், பனிப்பாறைகள், துருவக்கரடிகள், லேக் லூயிஸ் மற்றும் மேலும் பல அற்புதமான கனடிய இடங்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் கனடாவின் சிறந்த சுற்றுலா இடங்களை அறிய எங்களுடன் தொடர்பு கொள்ளவும். இது உலக மின்னல். இந்த பதிவுகளை பார்த்துவிட்டு தயவு செய்து உங்களுக்கு விருப்பமான உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுடன் நீங்கள் பகிர்வு செய்தீர்களான அவர்களும் இதை பற்றி அறிந்திருக்க வாய்ப்புகள் உள்ளன என்று கூறிக்கொண்டு பகுதி 2இல் உங்கள் அனைவரையும் காணலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.